ஆகமம் அல்லாத கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கியுள்ள சுப்ரீம் கோர்ட் ஆகமம் அல்லாத கோவில்கள் ஆகம கோவில்கள் குறித்து கணக்கெடுக்க 3 மாதம் அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு முரணாக கோவில்களில் அர்ச்சகர்கள் மற்றும் பிற பணியாளர்களை நியமிக்க தடை விதிக்க கோரி அனைத்திந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உட்பட சில அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. இந்த வழக்கு நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆகம கோவில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோவில்களை 3 மாதங்களுக்குள் சென்னை ஹைகோர்ட் அமைத்த குழு அடையாளம் காண வேண்டும். ஆகமம் அல்லாத கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிக்கலாம். ராமேஸ்வரம் கோவிலில் அர்ச்சகர் பணியிடங்களை நிரப்பலாம் என்று உத்தரவிட்டுள்ளது. ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷியை பயங்கரவாதிகளின் சகோதரி என குறிப்பிட்டு பேசிய மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் மீது 4 மணி நேரங்களில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தாமாக முன்வந்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகல்காமில் நமது மகள்களின் நெற்றி குங்குமத்தை அளித்தவர்களுக்கு அவர்களின் சகோதரியை கொண்டே பாடம் கற்பித்துள்ளோம் என குன்வார் விஜய் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி வழக்கில் தண்டனை கிடைத்ததற்கு நான் தான் காரணம் என EPS பொய் சொல்லி வருவதாக உதகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் CBIக்கு மாற்றியதும் அதிமுக அரசு, விசாரித்தது CBI, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் ஸ்டாலின்? இவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தார் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலை மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என கடுமையாக சாடியுள்ளார். பொள்ளாச்சி சம்பவத்தில் வழக்கு கூட பதியாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது பழனிசாமி அரசு என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் போராட்டத்தால் வேறு வழியின்றி பொள்ளாச்சி வழக்கு CBIக்கு மாற்றினார்கள். முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியதும் அவதூறுகளை அள்ளி வீசி சென்றிருக்கிறார் பழனிசாமி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை EPS காப்பாற்ற முயன்றார். பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களுக்கும் மூடி மறைக்க முயன்ற முயற்சிக்கும் அளவில்லை. பச்சை பொய் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமி தான் என்பதை மக்கள் நன்கு அறிவர் என்று அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த மாதம் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த சோதனையில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்குகளை CBIக்கு மாற்ற கோரி பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாசலபதி என்ற வழக்கறிஞர் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய மாநில அரசுகள் CBI, அமலாக்கத்துறை, டாஸ்மாக் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் சுற்றுலா பயணிகளை கொன்ற தீவிரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. இது தொடர்பாக அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து முரணான கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரையில் தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் CT அரசு செய்தியாளரிடம் பேசும்போது செல்லூர் ராஜு அவர் கருத்தை திரும்ப பெற வேண்டும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய கட்சி தலைவரிடம் நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம். மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோற்கடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். வரும் காலத்தில் எந்தவித பொது தேர்தலிலும் அவர் போட்டியிட்டால் அவருக்கு எதிராக நாங்கள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்காதபடிக்கு முயற்சி செய்வோம். மக்கள் பிரதிநிதியாக உள்ள செல்லூர் ராஜு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் மனு அளித்துள்ளோம் என்றும் அவர் கூறினர். தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் அவர்களை தொழில் முனைவோர்களாக்கும் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்ந்தார். அவர் இந்த திட்டத்தில் நடந்த முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அவர் தாக்கல் செய்த மனுவில் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் பணிகள் சட்டவிரோதமாக தனியார் அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முக்கிய பங்கு வகித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க CBIக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.